இயக்குனர் மாரி செல்வராஜ் கூட நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க கர்ணன் படத்துல. ஷூட்டிங் ஸ்பாட்ல இவர் ரொம்ப ஆக்ரோஷமா நடந்துப்பாரு அப்படின்னு அவரோட ஃப்ரெண்ட் வந்து அவருக்கு சொன்னதா வந்து சொல்லியிருக்காரு. நீங்க வந்து அவர் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. சரி உண்மையிலேயே ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் எப்படி நடந்துப்பாரு? மாரி செல்வராஜ் ஸ்பாட்ல கோவப்படுறது என்பது அது நியாயமான கோவம். அது நீங்க போய் அங்க நின்னு பார்த்தா தான் தெரியும். நான் நின்னு ஸ்பாட்ல பார்த்துருக்கிறவன். கோவத்தை வந்து நீங்களே அது நியாயமான கோவம். நீங்க அந்த கோவத்தை வந்து ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். கோவப்படாம பார்த்துக்கிறது உங்களுடைய வேலையா இருக்கணும். மாரி செல்வராஜ் டைரக்டர்னா மாரி செல்வராஜ் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர். மாரி செல்வராஜ் தான் கோ டைரக்டர். வெற்றிமாறன் அவர் ஷூட்டிங் ஸ்பாட் போய் பாருங்க. எல்லாருமே வந்துட்டு அது மாதிரியான இயக்குநர்கள் கிட்ட வந்து கோவம் நீங்க ஒழுங்கா இல்லைன்னா அவங்க கோவப்படுவாங்க தான். அவங்க எடுக்கிற படைப்பு என்பது அந்த மாதிரியான படைப்பு. நார்மல் சினிமா பீப்புள் அதை உணர முடியாது. செட்டு போட்டோம் போது அந்த இடத்துல வந்து மாரி செல்வராஜ் தான் ஒரு ஐடியா சொல்றாப்ல வந்து. ஆனா அது மாதிரி அந்த சென்டரா வந்துட்டு இந்த கிராமங்களில் அந்த சாக்கடை மாதிரி போகும்போது பண்ணா நல்லா இருக்கும். அதை நம்ம உண்மையிலே ஆச்சரியப்பட்டேன். எனக்கு படைப்பாலே அவங்க எவ்வளோ டீப்பா யோசிக்கிறாங்கன்றது இருக்குல்ல. அப்போ அதை பண்ணும்போது இன்னைய வரல கர்ணன் செட்டை கூட பேச மாட்டாங்க. அந்த நடுவில் போன அந்த காவாவை தான் பேசிட்டு இருப்பாங்க. பழைய கோவில் செட்டு போடுறோம். ஆனால் அதில் வந்துட்டு எலிகளெலாம் உங்களுக்கு அந்த எலி புழுக்க வேணும் அப்படின்னு. அப்புறம் எலி புழுக்கு கிடைக்கல என்ன பண்ணுறதுன்னு அப்புறம் நான் என்ன பண்ணேன், இந்த சீரக மிட்டாய் இருக்கும்ல, சீரக மிட்டாய் வாங்கி வந்து ஃபுல்லாக கலர் பண்ணி பிளாக் பண்ணி ஃபுல்லாக. அதனால தான் எனக்கு கர்ணனுக்கும் சேர்பட்டாக்கும் சேர்த்து விகடன் அவார்டு கொடுத்தாங்க.